வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஞாயிற்றுக்கிழமை தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்புகளில் சேர எழுத உள்ளனர். நாட்டிற்குள் 557 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் 14 நகரங்களில் 24 லட்சம் விண்ணப்பதாரர்கள் நாடு தழுவிய அளவில் பங்கேற்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை ஒரே அமர்வுக்கு திட்டமிடப்பட்ட இந்த தேர்வு மாநில கல்வித்துறையின் பயிற்சி உதவியை பெற்ற அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 12,730 மாணவர்களுக்கு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு சுமூகமான தேர்வு செயல்முறையை உறுதி செய்வதற்காக நேரமின்மை மற்றும் விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை ஏன்டிஏ வலியுறுத்துகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் நுழைவுச் சீட்டுகளை கொண்டு வருமாறு நினைவூட்டப்படுகிறார்கள். அதில் 3 பக்கங்கள் உள்ளது. 2வது பக்கத்தில் ஒட்டப்பட்ட அஞ்சல் அட்டை அளவு புகைப்படம் உள்ளது. மேலும் நியாயமற்ற வழிமுறைகளை பயன்படுத்துதல் மற்றும் ஆள்மாறாட்டம் செய்தல் உள்ளிட்ட முறைகேடுகளுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அறிவுறுத்தல்களின் வெளிச்சத்தில் நீட் தேர்வின் நேர்மை மற்றும் நேர்மையை பேணுவதற்கான வழிகாட்டுதல்களுக்கு இணங்குமாறு விண்ணப்பதாரர்கள் வலியுறுத்தப்படுகிறார்கள். அனைத்து பங்கேற்பாளர்களும் தேர்வை நேர்மையுடன் அணுகுவது அவசியம். கல்விசார் சிறப்பு மற்றும் நெறிமுறை நடத்தை ஆகியவற்றின் தரத்தை நிலைநிறுத்துகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.